ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ். இன்றைக்கி நான் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா கோல்டு சேவ் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நகை வந்து நம்ம 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு பார்த்து சேவ் பண்ணி ஒரு 8 கிராம்குள்ளே நம்மளால் வாங்கிட முடியும். ஆனால் ஒரு பெரிய நகையாக நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ணால் நம்மளாலையும் பெரிய நகை வாங்க முடியும் அப்படின்றத வந்து நான் என்னெல்லாம் பார்த்து கவனித்து வச்சுருக்கிறேனோ அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற நீங்களும் ஒரு பெரிய பொருளாக வாங்கணும், பெரிய நகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா என்னோடய இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். அதுக்காக நான் வந்து அந்த மாதிரி தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த கோல்டு ஜுவல்லரியை காட்டி இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். மற்றபடி என்கிட்ட இருக்குது நான் காட்டணும் அப்படின்றதுக்காக கிடையாது. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பெரிய நகையாக வாங்கணும் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணணும். எந்த மாதிரிலாம் நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பெரிய நகையாக வாங்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட பணமும் வேணும், அந்த நகை வாங்கிறதுக்கான பணமும் வேணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வேஸ்டேஜி, ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து ஒரு லம்பாக கண்டிப்பாக நமக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படும். நம்மளால் வந்து கோல்டு சீட்டும் போட முடியாது. ஏன்னா பெரிய நகையாக வாங்கிறதுக்கு வந்து லம்பாக நம்ம ஒரு அமௌண்ட்டு கட்டி ஆகணும் மாதம். எப்படியோ ஒரு 10,000க்கு மேலே தான் நம்ம மாதம் கோல்டு சீட் கட்டுற மாதிரி இருக்கும் பெரிய நகையாக வாங்கணும் அப்படின்னா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா? விடாமுயற்சி வந்து விஸ்வரூப வெற்றியை வந்து கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். என்ன ஆனாலும் சரி, நம்ம வந்து முயற்சி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எந்த நேரத்துலையுமே வந்து நம்ம முயற்சியை மட்டும் நம்ம போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணவே கூடாது. விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நினச்சதை வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முயற்சியை வந்து நம்ம விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளும் வந்து ஒரு பெரிய நகையை வாங்கிறதுக்கு ஒரு 3 விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு பெஸ்ட் ஆப் வந்து தங்கமயிலில் இருக்கிற டிஜிகோல்ட்டை சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், உண்டியலில் சில்லறையாக போட்டு வைப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்ச 10, 20ன்னு எடுத்து வைப்போம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம வீட்டிலே வச்சுருக்கிற பணத்தை வந்து நமக்கு ஏதாவது தேவை வரும்போது நம்மளால் கை வைக்காமல் இருக்கவும் முடியாது, அதை எடுத்து செலவு பண்ணாமலும் இருக்க முடியாது, நமக்கு மனசு கேட்காது. எப்படியோ அதை செலவு பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நம்மளால் சேவ் பண்ணிகிட்டு இருக்க முடிஞ்சுது. ஆனால் அது வந்து ரொம்பவே அது கஷ்டம். ரொம்ப நமக்கு கண்ட்ரோலாக இருக்கணும். நம்ம எந்த தேவைக்குமே நம்ம அதில் கை வைக்காமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிகோல்டு ஆப் வந்ததுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வந்து உடனே நம்ம அப்படியே தங்கமாக மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கடைக்கு போகணும், தினமும் கடைக்கு போய் நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த அவசியமும் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம பணத்தை வந்து நம்ம கோல்டாக மாற்றிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கோல்டு சேர்க்கறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்கீமாக வந்து இப்போது நான் இதை பார்க்குறேன். அதனால தான் இதை வந்து நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு நம்ம 2 கிராம் கூட சேவ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் எப்போவும் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான், எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன விஷயத்தையாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு திருப்தியோடு நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது வந்து கண்டிப்பாக கோல்டு காயின் சேவ் பண்ணுறது. உண்டியலில் நம்ம சேர்க்குற பணம், அப்புறம் மாதம் வீட்டு செலவில் நம்ம மிச்சம் பண்ணுற பணம், அந்த மாதிரி நம்ம சேர்க்குற அமௌண்ட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம கோல்டு காயினாக வாங்கணும். நான் வந்து கோல்டு ஜுவல் வாங்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கலாம் நம்ம போட்டு பெரிய நகையாக மாற்றுற வரைக்கும் வாங்கி நம்ம கொஞ்சம் நாளைக்கு அதை யூஸ் பண்ணுற அந்த திருப்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா நம்ம கம்மி கிராமில் கோல்டு வாங்கினோம்னா கண்டிப்பாக அது லைஃப் வராது.
நம்ம அதை பொக்கிஷம் மாதிரி அப்படியே வச்சுருந்து பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கன்னா போனால் போட்டுட்டு வந்து பத்திரமா கழட்டி வச்சிடணும். நம்ம அப்படி டெய்லி யூஸ் அதை பண்ணணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து கோல்டு நகை வாங்குறதுக்கும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டின்னு எல்லாம் கொடுத்து வாங்குவோம். ரெண்டாவது அதை போடும் போதும் அதுக்கான வேஸ்டேஜின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் லெஸ் ஆகும். பத்தாவதுக்கு அது டேமேஜ் பொருளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேஸ்டேஜ் கூட போட்டு நமக்கு கழித்து தான் அதை நமக்கு நஷ்டமாக எடுப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம டார்கெட் வந்து பெரிய பொருளாக வாங்கணும் அப்படின்றது தானே. ஸோ அதுக்காக வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்மளோட ஆசைகளெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்தி வச்சு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளாலையும் ஒரு பெரிய பொருளை வாங்க முடியும். அதனால தான் கோல்டு காயினாக வாங்கி நம்ம எப்போவுமே சேவ் பண்ணி வைக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. நம்ம சும்மா பொருளாக வாங்கி அதுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டின்னு கொடுத்து அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி அதை டேமேஜ் பண்ணி அதை கொண்டு போய் போட்டு அதுக்கு ஒரு நஷ்டம் பண்ணி அந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம டார்கெட்டை நம்ம அடையிறதுக்கு. ரெண்டாவது, கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படியெல்லாம் நம்மளால் நஷ்டம் இல்லாமல் வருஷங்கள் கடந்து போனால் கூட பரவாயில்ல, நஷ்டம் இல்லாமல் எப்படி பெரிய பொருளாக வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டிஜிகோல்டு ஆப்பில் சேவ் பண்ணி எவ்வளோ காயின் நம்மளால் சேவ் பண்ண முடியுதோ சேவ் பண்ணி வாங்கிக்கிறோம். அடுத்து வந்து நம்ம உண்டியல் காசு, வீட்டு செலவில் மிச்சம் பண்ணுற காசு, அது இதில் நம்ம மீந்து எடுத்து வைக்கிற காசு எல்லாத்தையும் நம்ம கோல்டு காயினாக வாங்கி சேவ் பண்ணுறோம். மூணாவது வந்து நம்மக்கிட்ட ஒரு நகை இருக்குது, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்குறோன்னா அதை கொண்டு போயிட்டு நம்ம பேங்க்கில் வச்சுட்டு அதையும் நம்ம கோல்டு காயினாக தான் வாங்குகிறோம் அந்த அமௌண்ட்டுக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வேஸ்டேஜ் கம்மியாக கொடுத்து வாங்க முடியும். ரெண்டாவது, நம்ம வந்து பெரிய பொருளாக வாங்கிறது தானே நம்ம டார்கெட்டு. அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், நம்ம ஆல்ரெடி காயினாக சேர்த்து வச்சுருக்குறோம், கடைசியாக நம்ம நகையை பேங்க்கில் அடகு வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போட்டு பெரிய பொருளாக வாங்கிக்கலாமே, எதுக்காக அந்த அடமானம் வைக்கிற நகைக்கும் நம்ம காயினே வாங்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல யோசித்து பாருங்கள். நம்மளே வருஷ கணக்கில் சேவ் பண்ணி ஒரு பெரிய பொருளை வாங்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு நம்ம அமௌண்ட்டு எப்படிலாம் சேவ் பண்ணி நம்ம ஆசையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டுப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அமௌண்ட்டு சேவ் பண்ணிகிட்ருப்போம், காயினாக வாங்கி சேவ் பண்ணி வச்சிட்ருப்போம். இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் கொடுத்துட்டு தான் நம்ம அந்த பொருளை வாங்கணுமா பெரிய நகையை, எவ்வளோ நஷ்டமாகும். ரெண்டாவது வந்து நம்ம சேவ் பண்ண அமௌண்ட் வந்து நம்ம வாங்குகிற பெரிய பொருளுக்காக மட்டும்தான் நம்ம சேவ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அந்த பொருளுக்கான வேஸ்டேஜ்க்கு வர அமௌண்ட்டு, ஜிஎஸ்டிக்கு வர அமௌண்ட்டுன்னு நம்ம எதுவுமே சேவ் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி பிளான் பண்ணால் நம்ம நஷ்டம் இல்லாமல் பெரிய பொருளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுல் வேஸ்டேஜ் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கணும். சுத்தமாக வேஸ்டேஜே இல்லாமல் நான் ஒரு பெரிய பொருளை வாங்கணும். இது வரைக்குமே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷ கணக்கில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே என்கிட்ட காசு கிடையாது, அப்படி ஒரு வேளை நான் காசு கொடுக்குறேன்னா ஜிஎஸ்டிக்காக மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதல்ல வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கோல்டு, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு கடையில் 11 மந்த் ஸ்கீம் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம கொடுத்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா 11 மாதம் கழித்து நம்ம கொடுத்து வச்சுருக்கிற அந்த வெயிட்டுக்கே நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகையாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரெண்டாவது, இந்த 11 மந்த் கேப்பில் நம்ம அடகு வச்ச அந்த பொருளை நம்ம மீட்டு எடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக மட்டும் நம்ம கவனம் செலுத்தி அந்த பொருளை மீட்டுற வேலையை நம்ம பார்க்கலாம். இல்லை உடனே வாங்கி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரெண்டாவது கண்டிப்பாக ஆஃபரை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, நிறையா கடைகளில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் வந்து ஆஃபர் கண்டிப்பாக போடுறாங்க. ஸோ அதுவும் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம 24 கிராம் வாங்குகிற இடத்துல வந்து நம்ம 22 கிராம் வாங்கிட்டு மீதி 2 கிராமுக்கான வேஸ்டேஜை வந்து 2 கிராமுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம வேஸ்டேஜாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜிஆர்டிலலாம் வந்து ஆடி ஆஃபர் போடுறாங்க, தீபாவளிக்கு போடுவாங்க. ரெண்டாவது ஜாய் அலுகாஸில், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து 50% ஆஃபர் சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ நம்ம வாங்குகிற பொருளுக்கு 8% வேஸ்டேஜ் அப்படின்னா பாதிக்கு பாதி அமௌண்ட், ஒரு 4% மட்டும் நம்ம வேஸ்டேஜ் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி கொடுத்து நம்ம அந்த பொருளை வாங்கிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்மளாலேயும் ஒரு பெரிய நகையை கண்டிப்பாக வாங்க முடியும். ரெண்டாவது, நம்ம கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணியும் சேவ் பண்ணுறோம். அதனால் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து நம்ம மதிப்பு இருக்கணும், ஒரு வேல்யூ இருக்கணும்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு வாங்கிறதுனால மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்து கஷ்டப்பட்டு சேவ் பண்ணிவிட்டு அதை கொண்டு போயிட்டு வேஸ்டேஜ் கொடுத்து நம்ம வாங்கிறதுல நமக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. அதனால் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு வருஷம் நம்ம கண்டிப்பாக தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ பொறுமையாக இருந்தாலும் நம்ம நினச்சதை நம்ம கண்டிப்பாக சாதிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நிம்மதியோடையும் திருப்தியோடையும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம நினச்சதை கண்டிப்பாக நம்ம அடையலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகுது, நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ என் சேனலை